அனைவருக்கும் வணக்கம். UGTRB மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் அதை பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ வேறு லெவலாக இருக்கும். ஒவ்வொரு கொஷினுமே பார்த்து ரொம்ப நுணுக்கமாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டு பென் எடுத்து வச்சுக்கிட்டு கிளாஸ் கவனிங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் 7 in Z15? ஆர்டர் ஆஃப் 7 in Z15 என்ன வரும் அப்படின்றத கொஷினாக கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக Z15ல் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? மாடுலோ 15, அதாவது ரெசிடி கிளாஸஸ்லாம் வரும். 0, 1, 2, 3, 4, 5, 6 and so on up to 14 வரைக்கும் வரும். கரெக்டுங்களா? 15 ரெசிடி கிளாஸ் 0. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 எலமெண்ட்ஸ் இருக்கும். இதில் 7 என்ற எலமெண்ட்ஸும் உள்ளே இருக்கும் இல்லைங்களா? அப்போது அப்படி இருக்கும்போது இது ஒரு குரூப்பு. இது குரூப் அண்டர் இண்டிஜர் மாடுலோ 15ல் இது ஒரு குரூப்பு. ZNன்றது ஒரு குரூப் இல்லைங்களா? ஸோ குரூப்ன்றதால எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஆர்டர் கண்டிப்பாக சொல்லலாம். அப்போது 7ஓட ஆர்டர் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. எப்படிலாம் கொஷின் வருது பாருங்கள். 6ஓட ஆர்டர் கேட்கலாம், 10ஓட ஆர்டர் கேட்கலாம், 11ஓட ஆர்டர் கேட்கலாம், எது வேணால் கேட்கலாம். ஓகே, பட் அதுக்கு ஒரு கீ ஃபார்முலா வச்சுட்டேன் பாருங்கள். ஆர்டர் ஆஃப் எனி எலமெண்ட் இன் ZN இஸ் நத்திங் பட் n divided by GCD of A, n. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ என்ன கேட்குறாங்க? A உங்களுக்கு 7, n 15, GCD of 7, 15 அது 1. அப்போ ஆர்டர் ஆஃப் 7 பார்க்க போகிறோம். n 15 divided by GCD of A, n 7, 15 வேல்யூ என்னது 1. அப்போ GCD என்னது, ஆர்டர் என்னது உங்களுக்கு 15. அப்போ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் அது டி. புரியுதுங்களா? இப்போ சொல்லுங்க, ஆர்டர் ஆஃப் 18 Z 100 என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அது பாருங்க, 8ஓடைய ஆர்டர் சொல்ல போறீங்க எங்க Z 100ல். ஸோ எவ்வளோ பியூட்டியான கொஷின் பாருங்க. இது மட்டும் கொஷின் கிடையாதுங்க, உங்களுக்கு ஒரு 7000 ப்ராப்ளம் கொஷின் கலெக்ஷனும் நொறுக்கி வச்சிருக்கேன். இந்த புக்லெட்டு உங்களுக்கு வேற லெவலாக இருக்கும். இது மொத்தமாக ஒரு 7 புக்லெட் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இதில் இந்த குட்டி குட்டி ஃபார்முலாஸ்லாம் சேர்த்து ஒரு புக்லெட் வச்சுருக்கேன், இந்த 7 புக்லெட் கூட. அப்போ எவ்வளோ கண்டென்ட் நீங்கள் பார்ப்பீங்கன்னு மட்டும் பாருங்கள். எவ்வளோ விஷயங்களை நீங்கள் புதுசாக பார்க்க போகிறீங்க. ஒரு ஆச்சரியம் இதில் கண்டிப்பாக உங்களுக்கு காத்திருக்கும். ஸோ டிலே பண்ணாமல் இந்த புக்ஸ்லாம் புக் பண்ணி படிங்க. கண்டிப்பாக அந்த ஒர்த்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, நீங்கள் வாங்குறதுக்கு பைசாவுக்கு 100% அது உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் அந்த புத்தகத்தை வாங்கிடுங்க. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். ஹவு மெனி ஜெனரேட்டர்ஸ் டஸ் த சைக்கிளிக் குரூப் Z20 ஹேவ்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது Z20 ஒரு சைக்கிளிக் குரூப் இல்லையா? அதில் எவ்வளோ ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும்? ஜென்ரேட்டர்ஸ் என்ன அர்த்தம்? அந்த குரூப்பை, என்டையர் குரூப்பை அப்படியே ஒரு எலமெண்ட்டை வச்சு நம்ம மொத்த எலமெண்ட்டையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ என்டையர் குரூப்பில் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டு மொத்த எலமெண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதான் ஜென்ரேட்டர்ஸ். ஓகே, அப்போது இங்கே பாருங்கள், ஒரு ஃபார்முலா. நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் ZN பை ஆஃப் n, ஆயிலட் ஓஷன் ஃபங்க்ஷன் இது. ஓகே, ஸோ n எப்படி எழுதிக்கணும், 20 கொடுத்துட்டாங்க. அப்போது எப்படி 4 5 20 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 2 ஸ்கொயர் இன்ட்டு 5. அப்போ பை ஆஃப் 20 போடுறீங்க. 20 டைம்ஸ் 1 - 1/2, 1 - 1/5. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 8. அப்போது Z20ல் எவ்வளோ ஜென்ரேட்டர்ஸ் இருக்குது? 8 ஜென்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். இப்போ Z100ல் எவ்வளோ ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க. Z100ல். Z97ல் எவ்வளோ ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும் கண்டுபிடிங்க பார்ப்போம். Z99ல் எவ்வளோ ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும் டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆயிலட் ஓஷன் ஃபங்க்ஷன் வேல்யூ உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதான். ஓகே, ஆயிலட் ஓஷன் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் என்ன? பை ஆஃப் n ஈக்குவல் டு n ப்ரைம்ஸாக எழுதுறீங்க. P1 பவர் ஆல்ஃபா 1, P2 பவர் ஆல்ஃபா 2 அண்ட் ஸோ ஆன், Pk பவர் ஆல்ஃபா k அப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா n டைம்ஸ் 1 - 1/P1 into 1 - 1/P2 and so on 1 - 1/Pk. இதுதான் ஜெனரேட்டர்ஸ். ஆயிலட் ஓஷன் ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் வேல்யூ. ஓகே, ரொம்ப முக்கியமானதுங்க, நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து, வாட் இஸ் த இன்வெர்ஸ் எலமெண்ட் ஆஃப் 9 in Z14? ஸோ Z14ல் இன்வெர்ஸ் எலமெண்ட், ஐடென்டிட்டி எலமெண்ட் முதல்ல பொறுப்போம். 0 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும் அப் டு 13 வரைக்கும். இது 0 தான் ஐடென்டிட்டி. அப்போது 9 கூட இங்கே இருக்கிற எந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணி மாடுலோ 14 பார்த்தா 0 வருதோ அதுதான் இன்வெர்ஸு. 9 கூட இங்கே இருக்கிற எந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணி மாடுலோ 14 பார்க்குறோமோ அதுதான் இன்வெர்ஸு. அப்போ 9 கூட எதை ஆட் பண்ணலாம்? 9 + 5 14. 14 மாடுலோ பார்க்குறீங்க, ஆன்சர் என்ன கிடைக்கும்? மாடுலோன்னா 14 டிவைட் பண்ணுறீங்க, ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அப்போது இன்வெர்ஸ் எலமெண்ட் ஆஃப் 9 என்ன? 5. அப்படியே டிக் அடிக்கணும். புரியுதுங்களா? இப்போ
Z100ல Z100ல இன்வெர்ஸ் எலமெண்ட் ஆஃப் 99 என்ன? கமெண்ட் பண்ணுங்க. டப்புன்னு சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து how many elements of order 5 are there in Z15? number of elements of order 5 நல்லா தெரிஞ்சுக்கணும். whenever நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான crucial point நோட் பண்ணிக்கங்க. whenever d divides n இருந்தா in Zn then number of elements of order d பார்த்தீங்கன்னா pi of d அவ்வளவுதாங்க. ஆயிலர் ஃபங்க்ஷன் அங்க பாருங்க. ஆயிலர் ஃபங்க்ஷன் வந்து ஒரு சாதாரண ஃபங்க்ஷனே கிடையாது. அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டியை போட்டு அடின்னு அடித்தோம். ஒரு மாதம் ஃபுல்லாக அதை பற்றி தான் கிளாஸ் கவனிச்சுட்டு வந்தவங்களுக்கு தெரியும். யூடியூப்பில் 250 வீடியோ வந்து யூஜிடிஆர்பி இதே போல் கண்டென்ட்டை கொடுத்து செம்மையாக கண்டென்ட் நொறுக்கிட்டேன். நீங்கள் கிளாஸே போகணும். என்னுடைய யூடியூப்பில் ஃபோன் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பிளேலிஸ்ட் வர கண்டென்ட்டை மொத்தமும் பார்க்கணும். கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். வீட்லேருந்தே அடித்து நொறுக்கிடலாம் எக்ஸாமை. உங்களுக்கு தேவையானது அந்த 7 புக்லெட் கையில் இருக்கணும். நான் போட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ண லிங்க் இருக்கணும். ஒரு வேளை உங்களுக்கு லிங்க் கிடைக்கலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். சார் அந்த லிங்க் அனுப்பி விடுங்க. 250 வீடியோ போட்ட லிங்க் எனக்கு வேணும் சார்னு கேளுங்க. அப்படியே அந்த லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருவேன். ஓகே, இப்போங்க பாருங்கள். இன் Zn நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் d wherever d டிவைட்ஸ் என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா பை ஆஃப் d ஆயிலர் ஃபங்க்ஷன் n 25 d 5 n டிவைட் பண்ணுமா? அப்போ எவ்வளோ வேல்யூ இருக்கும்? பை ஆஃப் 5 p இஸ் ப்ரைமாக இருந்தால் p - 1 பை ஆஃப் பியோட வேல்யூ ப்ரைமாக இருக்கிற வச்சு p - 1 அவ்வளோதான். சிம்பிள். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ அபவுட் Z18? Z18ன்றது இன்டிஜர் மாடலில் 18 இல்லைங்களா? அது ஒரு அபிலியன் குரூப். நாட் அபிலியன்றது ஃபால்ஸு. எவ்ரி நான் ஜீரோ எலமெண்ட் ஆர்டர் 8ன்றது அதுவும் ஃபால்ஸு. எல்லா எலமெண்ட்டுமே ஆர்டர் 8 கிடையாது. ஜீரோ எலமெண்ட்டோட ஆர்டர் என்ன? 1ங்க. புரியுதுங்களா? அதனால என்ன பண்ணக்கூடாது? 18ன்னு சொல்ல முடியாது. இட் ஹாஸ் எக்ஸாக்ட்லி 6 டிவைசஸ். தப்பு. 18ஓட டிவைசஸ் எடுத்தீங்க அப்படின்னா 9 2s are 18. 3 square into 2 power 1. அப்போ 2 plus 1 into 1 plus 1 நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஃபார்முலா. அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 into 2 டோட்டலாக 6 எலமெண்ட்ஸ் வருதுங்களா? 6 டிவைசஸ் இருக்குது. சாரி, அப்போ இதுக்கு எவ்வளோ டிவைசஸ் இருக்குது பாருங்கள். 6 டிவைசஸ்ன்றது கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். இதில் சியும் கரெக்டாக ஆகுது இல்லை? ஓகே, ஃபைன். அடுத்து இட் ஹாஸ் பை ஆஃப் 8 ஜெனரேட்டர்ஸ். அது கரெக்ட். பை ஆஃப் 8ல எவ்வளோ ஜெனரேட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ்க்கு சொல்லிடலாம். இது ஆயிலர் ஃபங்க்ஷன் வேலைக்கு ஈக்குவல். நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் இப்போ தானே பார்த்து வரும். பை ஆஃப் n. அப்போ பை ஆஃப் 8ன்றது கரெக்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிடி ரெண்டுமே கரெக்ட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்களேன். ஹவு many சப் குரூப் டஸ் Z13? Z13ல எவ்வளோ சப் குரூப்ஸ் இருக்கும்? அதுக்கு எவ்வளோ டிவைசரோ அவ்வளோதாங்க. எவ்வளோ டிவைசஸ் கிடைக்கும்? அப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக எழுதணும். 2 into 3 into 5. அப்போது 2 power 1 3 power 1 5 power 1. அது கூட ஒன்று ஆட் பண்ணி மொத்தமும் பெருக்கிடுங்க. அப்போ 2 into 2 into 2 2 3 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 2 power 3 வேல்யூ என்ன கிடைக்கும்? 8. அப்போ 8 சப் குரூப்ஸ் கிடைக்குது. பாருங்க, வெறும் ஆர்டர் வச்சுக்கிட்டு அந்த குரூப்புக்கு எவ்வளோ சப் குரூப் இருக்குன்னு சொல்ல முடியுது பாருங்க. இதெல்லாம் சாதாரண விஷயமா? எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, இந்த கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்க்கணும். எம்சிக்யூஸாக புக் பண்ணிக்கணும். இந்த 7000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வாங்கிட்டீங்கன்னாவே போதும், உங்களுக்கு போஸ்டிங் ஆர்டர் கன்ஃபார்ம். இந்த 7000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸை கையில் வச்சுக்கிட்டு நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸை பார்த்துக்கிட்டே வரணும். டக்குன்னு ஒரு வீடியோ பார்த்து முடிச்சிங்களா, அந்த கொஷின் கலெக்ஷனை அந்த 7000 ப்ராப்ளத்துலேருந்து எடுத்து என்ன பண்ணணும்? சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா டவுட் இருக்குன்னா டக்குன்னு சார் இந்த கொஷின் டவுட் இருக்குது வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு அந்த கொஷின் வீடியோ போட்டுருவேன். ஓகே, நீங்கள் எதா வேணால் கேளுங்களேன். எதா வேணாலும் கேட்டாலும் என்னால் கண்டிப்பாக சால்வ் பண்ணி வீடியோ கொடுக்க முடியும். நான் கொடுக்குற கொஷின் வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க. எல்லா இன்ஸ்டியூட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அப்படின்ற மாரி நீங்கள் தயவு செய்து ஃபீல் பண்ணுறாதீங்க. இந்த 7 புக்லெட் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. இது வரைக்கும் என்னோடய டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் 250 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அப்போ எவ்வளோ நம்பிக்கை தரமாக அவங்கள்ட்ட என்னுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் அவங்களாம் டெஸ்ட் எழுதி அட்டன் பண்ணிட்டு வரான்னு பட்டு பாருங்கள். எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் போட்டுடுறேன். சும்மா கிடையாது. எவ்ரி வீக் சண்டே கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்துடும். அதுக்கான சொல்யூஷன் போட்டுடுறேன். அந்த சொல்யூஷன் வீடியோவும் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதுதாங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இம்மிடியேட்டாக இந்த டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஒன்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 2 days பார்சல் உங்கள் கைக்கு வந்துடும். இதோட நான் நிறுத்திடுவோம்னு நினைக்கிறீங்களா? கிளாஸு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். 5 ப்ராப்ளம் தான் இருக்குது. Z10ல வந்து எவ்வளோ ப்ராப்ளம் வேணால் உருவாக்கலாம். Z10 வந்து ஒரு பியூட்டி. ஒரு ஏதோ ஒரு ஆர்டர் ஒரு சைக்கிள் குரூப் சொல்ல முடியுமானா Z10 தான். இண்டிஜர் மாடலில் n தான். ஆர்டர் 100ல் ஒரு சைக்கிள் குரூப் கிடைக்குமானா கிடைக்கும். Z100. ஓகே, அப்போல நிறைய நம்ம பேசிக்கிட்டே போகலாம். இது செட்டு 1 தான். அடுத்தடுத்து நான் கொஷின்ஸ் இறக்கிட்டே இருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க.
2வது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கிங்க. நான் போடுற கண்டென்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு 20 வீடியோ 30 வீடியோ இறக்கி விட்டுருவேன். அது நீங்க மொத்தமா பார்த்து நோட் போட்டு எழுதுங்க. இன்ஸ்டிடியூட் போனாலும் அந்த 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 டேஸ்ட் கிடைக்காது. உட்காந்து உட்காந்து படிங்க. நெறைய பேர் ஃபீல் பண்றீங்க. சார் நான் நெறைய ஃபீஸ் பே பண்ணிட்டேன் சார். நீங்க சொல்ற பைசாக்கு என்னால வாங்க முடியலையே சார். நான் ரொம்ப தப்பு பண்றேன் சார். சாரி சார் அப்படின்றாங்க. பரவாயில்லைங்க மேம். நீங்க படிங்க. போஸ்டிங் வாங்குங்க. அந்த அளவுக்கு நீங்க நீங்க இதுல ஃபுல்லாவே நீங்க இறங்கிடணும். அந்த அளவுக்கு நீங்க வொர்க் அவுட் பண்ணா மட்டும் தான் உங்களால போஸ்டிங் வாங்க முடியும். அதனால இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டிலே பண்ணாதீங்கன்ட்டு நெறைய பேருக்கு நான் ஆறுதல் சொல்லிட்டு வரேன். ஓகே. மிஸ் பண்ணாம படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அ ஒவ்வொரு நாளும் மேத்ஸ்க்குள்ள டிராவல் பண்ணிக்கிட்டே இருங்க. போஸ்டிங் வாங்கணும்னா, நம்ம படிச்ச மேஜர் என்ன? மேத்ஸ். அதுக்குள்ள டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கடவுளே பார்ப்பாரு. நம்ம சப்ஜெக்ட்குள்ள இவ்ளோ விஷயங்கள் இவன் ஊறி போயிருக்கான். கண்டிப்பா அவனுக்கு ஒரு போஸ்டிங் ஆர்டர் போட்டுரு அப்படின்னு கடவுளே குடுத்துருவாரு. புரியுதுங்களா? அடிச்சாண்ட அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்ன்ற மாரி அப்படியே டப்பு டப்புன்னு வந்துரும். ஸோ அதுதான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.